ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிச்ச பெருமை பழனிசாமிக்கு தான் உண்டு. மானங்கெட்ட தலைவன் எடப்பாடி. மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. மக்களால் 35% வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி நாய்களுக்கு சமமா? அப்போ ஆதவ ஒரிஜினல் சொன்னது எதுக்கு சொன்னார்? கேவலப்பட்டு போயிட்டீங்கடா. அவர் சொன்னதில் தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதிமுகவில் பாதி தாங்க வந்துடுறானே, இன்னும் பாதி வழி மீது விழிவீச்சில் படுத்துக்கிறாங்க. அதிமுகவை அழிச்ச பெருமை பாரதிய ஜனதாக்கு உண்டு. இன்னைக்கு அவன் எடப்பாடியும் விட மாட்டான். இதோடு நிற்காது. எடப்பாடியும் காலி பண்ணி சோழியை முடிக்கிறதா பாஜகவினுடைய ஒரே திட்டம். மறுசீரமைப்பு பில் பாஸ் ஆகுறதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு திமுக ஆதரவு. எல்லாருமே போயிட்டாங்க கட்சியிலிருந்து. ஊழல் வழக்கில் சிக்கிக்கொண்டு விஜயபாஸ்கர், 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 செங்கோட்டையன், வேலுமணி இன்னைக்கு எழுதிட்டாரு, நத்தம் விஸ்வம் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு. நீ கட்சி யாருக்கு நடத்துற? இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே சேலஞ்சு பாரதிய ஜனதா எதிர்ப்பை, திமுக எதிர்ப்பை, ஊழலுக்கு எதிரான எதிர்ப்பை வலுப்படுத்தும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. ரேண்டம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு சட்டசபையில பல்வேறு வாக்குவாதங்கள் போச்சு, பல்வேறு ஆவேசமான விஷயங்கள் நடந்துச்சு. அதுல முக்கியமா பார்க்கிறப்ப நம்ம தாவைக்காவில் இருக்க அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு அந்த போட்டோ வச்சு ஒரு வாக்குவாதம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு சார். எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி இதை பத்தி பேசுறதுக்கு 2 பேருக்குமே தகுதி கிடையாது. யாருக்கு? செங்கோட்டையனுக்கும் தகுதி கிடையாது, ஓபிஎஸ்க்கும் தகுதி கிடையாது. இதுக்கு மூல காரணம் யாருன்னா எடப்பாடிக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இப்போ அவங்க பேசுகிறாங்க, நம்ம அதிமுகவினுடைய கட்சி கிடையாது. ஆனால் நமக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கட்சியை நாசமாக்கின பெருமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்டு. ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி பெறுவது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. 1972 அதிமுக ஆரம்பித்தாங்க. 73 அவங்க வந்து மகத்தான ஒரு பார்ட்டியை உருவாக்கி 72 வெளியேற்றி 73 உடனடியாக உருவாக்கப்பட்டு அவ்வளோ பெரிய ஒரு கட்சி அது. 59% வாக்கு எடுத்த கட்சியை 20% கீழே வந்து கிள்ளுக்கிரைகள்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியை கொண்டு போனது எடப்பாடி தான். அந்த எடப்பாடியால் தான் அந்த 2 பேருமே வெளியே வந்தாங்க. அதில் ரொம்ப பரிதாபமான ஒரு விவகாரம், நான் செங்கோட்டையனை விட ஓபிஎஸ் பழனிசாமி, பன்னீர்செல்வத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அவர் எந்த தப்புமே பண்ணலை. அவர் வந்து 3 முறை அம்மாவால் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விசுவாசமான இருந்தார். இவனை மாதிரி நன்றி கெட்டவனா இல்லை. அவர் ரொம்ப விசுவாசமாக இருந்தார். கடைசி வரைக்கும் ஒரு லாயல் பர்சனாக இருந்தார். அவர் மீது 1000 தப்பு இருக்கும். அப்புறம் கடைசியில் எனக்கு ஒரு இடம் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்டார். எனக்கு பதவியெல்லாம் தேவையில்லை, ஒரு அடிப்படைத்துவமான தொண்டனாக கூட நான் அந்த கட்சியிலே வளம் வருகிறேன்னா. கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஒரு மனுஷன் உலகத்திலே, துரோகி, நன்றி இல்லாத. இதை வந்து நான் பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு செய்தியாளனுக்கு ஒரு தாக்கம் உண்டு. ஏன்னா அதிமுக காரணம் அல்ல, நாம் திமுக காரணம் அல்ல. ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிச்ச பெருமை பழனிசாமிக்கு தான் உண்டு. அதை நன்றி கெட்ட பன்றின்னு கூட சொல்லுவாங்க. அவர் செய்த துரோகம் கொஞ்சம் துரோகம் இல்லை. திருமதி சசிகலா அவர்களுக்கு அவர் செய்த துரோகம். சசிகலா அம்மையார் என்ன துரோகம் செஞ்சாங்க அந்த கட்சிக்கு? திருப்பி கேட்டால் அவருடைய வாழ்க்கை இழந்தாங்க. திருப்பி கேளுங்க, 1000 பேர் சசிகலா அம்மையாரை விமர்சிக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் 3 முறை இருந்தார். அவர் எதுக்கு கட்சி விட்டு வெளியே போட்டீங்க? செங்கோட்டையன் எதுக்கு போனார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலுமணியா வெளியே போகிறாரு? தங்கமணி மற்ற எல்லாரும் வந்து பல கேள்விகளை கேட்குறாங்க. நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் நேற்று கேட்டாங்களே. எல்லாருமே போயிட்டாங்க கட்சியிலேருந்து. ஊழல் வழக்கில் சிக்கிக்கொண்டு விஜயபாஸ்கர், 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 செங்கோட்டையன், வேலுமணி இன்னைக்கு எழுதிட்டாரு, நத்தம் விஸ்வம் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு. நீ கட்சி யாருக்கு நடத்துறா நீ? ஆனா அதே விஷயம் தான் ஆதவ் அவர்களும் கேட்டிருக்காரு. நீங்க நடுநிலையா இல்லாமலையும் அதனாலதான் எம்எல்ஏக்கள் தானாக வந்து ராஜினாமா பண்ணாங்கன்னு. அந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து ஆவேசமா பேசியிருக்காரு சார். ஆனா அவர் சைடு இருந்து பாக்குறப்ப இத்தனை ஒரு பிரச்சனையை தாண்டியும் இத்தனை பேர் விலகியுமே வந்து அவர் கூட இருக்க அந்த ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் இவ்வளவு பெரிய அலையில ஒரு ஜெயிச்சிருக்காருன்றப்ப பெரிய விஷயம் தானே சார். அது ஒரு மானங்கெட்ட கட்சி, ஒரு மானங்கெட்ட தலைவன் எடப்பாடி. மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. ஏன்னு கேளுங்க,
உனக்கு என்ன உன்னை வந்து காலில் உளுந்திய சசிகலா அம்மா நீங்கள் தான் சின்னம்மான்னு வெக்கம் இல்லை, உனக்கு மானம் இல்லை, ரோசம் இல்லை, அறிவில்லை, நீ சாப்பிட்றியா என்ன சாப்பிட்ற? எவ்வளோ கேவலமான மனுஷன் பாருங்க, எவ்வளோ கேவலமான இழிவு பிறவி அவன் மனுஷன். அப்போ அவங்க சொன்னாங்க கட்சியை ஒருமைப்படுத்துங்க அப்படின்னு. ஏப்பா மற்றவங்களாம் வெளியேற்றினான், ஓபிஎஸ்ஸை வெளியேற்றுறான், இரட்டை அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு. சரி, மீதி உள்ளவங்கெல்லாம் வெளியேறினாங்க, போனாங்க. சசிகலா அம்மையார் உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்கன்னு கேட்குறேன். உன் கையில் என்ன சொன்னாங்க? இந்த பாரதிய ஜனதா செய்த பெரிய சதி தான் அவர்களை சிறையில் கொண்டு தள்ளியது. வழக்குகள் பலரும் மேலேயும் இருக்கு, பல பேரும் தப்பி போகிறாங்க. இன்னைக்கு பாஜகவில் அவ்வளோ பேர் மேலேயும் ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாதவனே கிடையாது. அவன் கூட்டணியில் இருக்கிற அவ்வளோ 100% பேர் ஊழல்வாதி தான். எவன் மேலேயாவது வழக்கு இருக்கா? அதானி மேலே, மோடி மீது கூட இந்த ரெசால்ட்டு வழக்கு ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தானா ஏர்வேஸ் நிறுவனம், அதை உற்பத்தி நிறுவனம் மீது ரஃபேல் விமானம் வாங்குவதில் மிஸ்டர் க்ளீன் சீட்டு வாங்கினார். அவர் மீது இல்லாத குற்றச்சாட்டா? அமித்ஷாவுடைய மகன் மீது இல்லாத குற்றச்சாட்டா? அப்புறமா ஃப்ளைட் கிராஷில் இறந்து போனார், ஹெலிகாப்டர் கிராஷில், அஜித் பவார் மீது உள்ள குற்றச்சாட்டா? இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி மந்திரி சபையில் அவ்வளோ பேரும் கப்பம் கட்டுறான், அவனும் எல்லாரும் தப்பிட்டான். உடனே தீர்ப்பை வழங்கி இந்த கட்சி சசிகலா தலைமையில் இருந்தால் உருப்பட்டு விடும், அவரை நீக்கிவிட்டால் தான் நாம் காலை பதிக்க முடியும்னு அதிமுகவை அழிச்ச பெருமை பாரதிய ஜனதாக்கு உண்டு. இன்னைக்கு அவன் எடப்பாடியும் விடமாட்டான். இதோடு நிற்காது, எடப்பாடியும் காலி பண்ணி சோழியை முடிக்கிறது தான் பாஜகவினுடைய ஒரே திட்டம். அந்த திட்டத்திற்கு பலியாகி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாரு. இப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, திமுகவோடு கூட்டு சேர போகிறான். திமுகவோடு கூட்டு சேர்ந்தால் இயற்கையான உணர்வுகளே இவனுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். திமுக ஒரு தீய சக்தி தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்தார். 80களுக்கு பிறகு அதிமுகவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அவர் கடைசி வரைக்கும் திமுகவை தீய சக்தின்னே சொன்னார். அந்த மாதிரி that has been the statement has been embedded each and every cadres the party. பார்ட்டியினுடைய எல்லார் மேலையும் இது கருணாநிதியினுடைய கட்சி, இது அவருடைய சொந்த கட்சி, இது நம்முடைய அம்மையாருக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் பதிந்து விட்டது. காரணம் என்ன? அவர்கள் நடந்து கொண்ட முறை, அவர்களுடைய ஊழல், அவருடைய குடும்ப நிலை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு போய் நீ கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகணும்னு திட்டம் போடுறிய. அதுதான் கேட்டார் சிவி சண்முகம், அதுதான் கேட்டார் வேலுமணி, அதைத்தான் கேட்டுக்கார் சி விஜயபாஸ்கர். இவர்கள்லாம் நான் நல்லவங்கன்னு சொல்லலை, ஒரு கட்சிக்குள்ள கேட்கறது. நல்லவன் கெட்டவன்னு போகல, எல்லாரும் கருப்பட்டி பூனைகளை கையை விட்டு நக்குனவனு தான். எவனும் யோக்கியமானவன் கிடையாது. ஒருத்தனை காட்டு, கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஏ சிங்கிள் பொலிட்டீஷியன் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட்? இந்தியன் கவர்மெண்ட்டில், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகள் ஒரு யோக்கியனை காட்டு. கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஏ சிங்கிள் பொலிட்டீஷியன் ஃப்ரம் மிஸ்டர் கிளீன்? ஆனா அதே அதிமுகவை முதல்வர் அவர்கள் நீத்து போன கட்சியா மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கட்சியை இப்ப ஆதவ் அவர்கள் சொந்தம் கொண்டாடுவது சரியா சார்? நாங்க தான் உண்மையான அதிமுக, எங்க கிட்டதான் இருக்கு அதிமுகவே. ஆமா, அவன் எல்லாரும் நான் முதல்ல பேசும்போது சொன்ன கிள்ளுக்கிரைகள் எல்லாம் கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரனா மாறினதுக்கு எவன்ல காரணம் நான் கேட்குறேன். கிள்ளுக்கிரைகள் ஆதவ அர்ஜுனனுக்கு என்ன தெரியும்? கட்சியிலேருந்து போய்கிட்டே இருப்பான் மனுஷன். திமுகவில் போனார், விடுதலை சிறுத்தைகள் போனார், தாவைக்கால வந்தார், மந்திரி ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவருக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா? பணம் மட்டும் இருக்குது, வேறு அவருக்கு என்ன அதிகாரம்? அவங்க மாமனார் பெரிய ஆள், அவருடைய அத்தை லீமா ரோசா அந்த அம்மாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவனுடைய மச்சான் பாண்டிச்சேரியில் கோலாச்சிட்டாங்க. இதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? வரலாறு தெரியுமா? திராவிட இயக்கம் தெரியுமா? தமிழ் தேசம் தெரியுமா? உலக பாலிட்டிக்ஸ் தெரியுமா? எதுவுமே தெரிய வேண்டியதில்லை, பணம் இருக்கிறது. அப்போ ஆதவ ஒரிஜினல் சொன்னது எதுக்கு சொன்னார்? கேவலப்பட்டு போயிட்டீங்கடா. அவர் சொன்னதில் தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவில் பாதி தாங்க வந்துடுறானே, இன்னும் பாதி வழி மீது விழிவீச்சில் படுத்துக்கிறாங்க. அதிமுகவில் யார் வரல, இருக்கிறவங்க யார் இருக்கான்? ஓஎஸ் மணியன் இருக்கார், அப்புறமா அவர் பேர் என்னது, முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார். எங்கே இருக்காருன்னு தெரியாத அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார், பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார். வேறு மற்றபடி ஆக்டிவ் பர்சன் இப்போ நத்தம் விஸ்வநாதனும் வேலுமணியுமே கிளம்பிட்டாங்க. நேற்றே சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி வச்சது தப்புன்னு சொல்லி அவங்க வெளியே வந்துட்டாங்க. சிவி சண்முகம் அவுட் ஆஃப் செஷனில் இருக்கார், அவர் எதில் இருக்காருன்னே தெரியல. இவர்களை வைத்துக்கொண்டு நீ கட்சி நடத்த முடியுமா? அவங்களும் இருக்கிறவனும் கொஞ்ச நாளில் வந்துடுவான். தங்கமணி, அப்புறமா வீரமணி, இந்த ஒரு 4 மணி கிடக்கு, இந்த மணிகள்லாம் வெளியே வந்துடும். அதிமுகவை வரலாற்றில் அளித்த ஒரு கேவலப்பட்டு, அது கேவலம்னா என்னென்னா,
பழனிசாமியினுடைய திட்டம் வேற ஒன்றுமே இல்லை. இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டான்னா ஜென்சி தலைமுறைன்னு முழுன்னு ஒரு பையன் பிறந்து இருக்கான். அவனை கொண்டு வந்து கட்சியில் வச்சு கட்சியை பெருசாக ஆக்கிடலான்னு நினச்சிட்டு இருக்காரு. யாரு? பழனிசாமி. மிதுன் பழனிசாமி. இப்போ அவருடைய திட்டம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் விஜய், மற்றொரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் மிதுன். இப்படி திட்டம் போட்டால் விளங்குவானா? இந்த கட்சி விளங்குமா? உருப்படுமா? நாசமாக தான் போகும். அதை தான் அவர் சொல்கிறார். யார்? ஆதவ அர்ஜுன். அதிமுக இனி உருப்படவே செய்யாது, முடிந்தது. ஆனால் ஒரு சாதாரண பத்திரிகைக்காரன், அதிமுகவுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் அரசியல் ரீதியாக கிடையாது. நாம் அதிமுக தலைவர்களை நேசிக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த சிறப்பு செய்திருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள், எனக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த திட்டங்கள்லாம், அந்த தாய் பால் கொடுப்பது, பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண் தன்னுடைய குழந்தை பசிக்கும் போது கூட ஒரு அறையை வைத்து அப்படியே அணைத்துக் கொள்வதற்கு கொடுத்தாங்களா, அதெல்லாம் எனக்கு கண்ணீர் வரும். அதை மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அம்மா உணகம், இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க. அப்படி நிறைய, அப்படிப்பட்ட ஒரு கட்சிங்க நாசமாகிட்டான் மனுஷன். அதை எனக்கு ஒரு வருத்தம் தான். அதாவது இயற்கை சில சதிகளை செய்யும்போது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி. பழனிசாமிக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க. பழனிசாமி 19 இடத்துல நின்னான். அவரை கூப்பிட்டு அம்மையார் திருமதி சசிகலா அம்மா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய துரோகம் செய்வான்னு நினைக்கவே இல்லையே கடவுளை. இன்னைக்கு கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக மாறிவிட்டது. அதிமுக இனி உருப்படவே செய்யாது. ஆனால் இன்று கூட நல்ல உள்ளங்கள் இன்னும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். இன்று கூட நல்ல உள்ளங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், எல்லோரும் ஒன்றிணைங்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து விட்டே. ஓபிஎஸ் போய்விட்டாரே, எவ்வளோ பெரிய தலைவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தானே. அதிகமாக பேச மாட்டார் ஐயா அவர்கள். நல்ல மனிதர், ஒரு அமைதியான ஆள். ஐயா செங்கோட்டையன் நல்ல மனிதர். எல்லோருக்கிடத்திலும் சில குறைகள் உண்டு. குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லோருக்கிடத்தே ஊழல் வழக்கு உண்டு, லஞ்சம், எல்லாருமே எல்லாம் உண்டு தான். ஆனாலும் அந்த கட்சியை பொறுத்தவரை பழனிசாமி பெரிய ஊழல்வாதி தான். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வைத்து கொண்டு தான் இவ்வளவு நாளும் பண்ணார். ஆனால் ஒரு பயங்கர கேவலம் அவருக்கு நடக்கும். ஆனால் இனி அதிமுக காலி. திமுக ஒருவேளை தாவேக்காவோடு எதிர்நிலை அரசியல் பண்ணுகிற நோக்கத்தில் திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் கூட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எப்படி சொல்றீங்க சார்? எப்படி சொல்கிறேன் நீ கேளுங்களா, நான் கேட்க சொல்லவே நான் சொல்கிறேன். நேற்று கனிமொழி சோமு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. யாரு? கனிமொழி, கருணாநிதி இல்லை, கனிமொழி சோமு. அம்மையார் கனிமொழி சோமு என்ன சொன்னாங்கன்னா, மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பில் வருத, அதில் நீங்கள் திரு விஜய் அவர்கள் கூப்பிட்டு இருந்தார்களே, நீங்கள் கலந்துக்கிட்டல திமுக. அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா தொழுவத்தில் கட்டிய நாய்கள் அப்படின்னாங்க. மாட்டு தொழுவத்தில் கட்டப்பட்ட நாய்கள். வார்த்தை எவ்வளோ மோசமாக போகுது பாருங்க. அப்போ மக்களால் 35% வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி நாய்களுக்கு சமமா? திராவிட இயக்க தலைவர்களுக்கு முன்னால் கேட்க வேண்டும். அம்மையார் சொல்கிறார், எம்பி அவர்கள். அந்த அம்மா கனிமொழி சோமு சொல்கிறாங்க, தொழுவத்தில் கட்டப்பட்ட நாய்கள். எங்கிட்டெல்லாம் கேட்கணும். நாங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருசாக செஞ்ச சாதனை பண்ணியிருக்கோம். யார்? திமுக. இந்த ஊரை அடித்து உலையில் போட்ட கும்பல் தானே திமுக. எவ்வளோ அசிங்கம். கருணாநிதி குடும்பத்தின் மீது அவ்வளோ பேர் மீதும் ஊழல். செந்தில் பாலாஜி மீது ஊழல். நல்ல கவனிங்க. ஏவா வேலு மீது ஊழல். எல்லாரும் மேலேயும். இதே துரைமுருகன் மீது ஊழல். பொன்முடி, அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, அவ்வளோ பேரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். இதெல்லாம் டாஸ்மாக் ஊழல். செந்தில் பாலாஜி 2வது. அப்போ இவ்வளவு பெரிய ஊழல்களை செய்து கொண்டு அண்ணாவின் பேரிலும் தந்தை பெரியாருடைய பேரிலும் அரசியல் செய்து கொண்டு வாங்கிட்ட கேட்டு தாவேக்கா என்னத்தை இப்போ படிக்கணும்? தாவேக்காவை இருக்கட்டும், இப்போ வந்து 3 மாதம் தான் ஆச்சு, 80 நாள் தான் ஆச்சு. நான் தாவேக்காவுக்கு ஆதரவான ஆள் இல்லை. தாவேக்கா ஊழல்வாதிகளை சேர்த்து கொண்டதை மிக கடுமையாக எதிர்க்கிறேன். இவ்வளோ ஊழல் இல்லாமல் வந்த தாவேக்கா குட்கா ஊழலில் 40 கோடி வாங்கி மாதம் 14 லட்சம் வாங்கி விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்த? நான் கேட்குறேன். தாவேக்காக்கு 22 ஏக்கரை 100 கோடி சொத்தை ஆட்டை போட்டு ஜெயிலில் இருந்த MR விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்த? விஜய்க்கு கேள்வி. நாம் விமர்சனம் அது உண்டு, அது வேறு. ஆனால் தாவேக்கா உன்னுடைய என்கிட்ட கேட்டு பழகணும், படிக்கணும், தமிழ்நாட்டை உள்ள உயர்ந்த அளவுக்கு கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்களே. கனிமொழி சோமு நாடாளுமன்ற MP, உன்கிட்ட இருந்து ஊழலை படிக்கணுமா? திமுகட்டேருந்து விஜய் வந்து ஒரு திட்டம் போட்டார். மறுசீரமைப்பு
பில்லு வந்தால், டீலிமிட்டேஷன் வந்தால், தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரு கோரிக்கை எடுத்தால், தாவேகா கட்சியில் யாருமே கிடையாது எம்பியா. திமுக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, அதிமுக. நாம் எல்லாரும் ஒரு முடிவு எடுப்போம், முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும். அந்த முடிவுக்கு இவங்க வராட்டாலும் அவங்க பாஜகவோடு ஆதரவாக வெளிநடப்பு செய்ய போவதாக நாம் பரவித்தால் 2 லாபம் தான். ஒரே கல்லில் 2 வாங்க. திமுக வந்து கலந்து கொள்ளல, கலந்து கொள்ளாட்டா நாளைக்கு பில்லு வருதுன்னு வைங்களேன், மறுசீரமைப்பு பில்லு வரும்போது திமுக பாஜகவுக்கு ஆதரவாக வெளியேறும். வெளியேறினா விஜய் எடுத்துக்கிடுவாங்க. எப்படி எடுப்பார்? மறுசீரமைப்பு பில் பாஸ் ஆகுறதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு திமுக ஆதரவு. ஏற்கனவே தலித் ஓட்டு இல்லை திமுகவுக்கு, ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லை திமுகவுக்கு, ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ஓட்டில் ஒரு 10-30% போயிட்டு. ஆனால் இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே சேலஞ்சு பாரதிய ஜனதா எதிர்ப்பை, திமுக எதிர்ப்பை, ஊழலுக்கு எதிரான எதிர்ப்பை வலுப்படுத்தணும். அவர் வலுப்படுத்துவாரா அல்லது அவரே ஊழல்வாதிகள்கிட்ட சிக்குவாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதற்கு இடையில இப்போ அதுக்கு சம்பந்தப்பட்டு தான் சட்டசபையிலயும் ஒரு பேச்சு வந்திருக்கு. எப்படி எம்ஆர்கே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, நாங்களாம் டென்ஷனாவே இருந்தோம் 5 வருஷமா, நீங்க எப்படி கூலா இருக்கீங்கன்றதுக்கு இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ வந்து பதில் சொல்லியிருப்பாரு. அதாவது உங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யும், எப்ப வந்து இடி கதவை தட்டும், எப்ப வந்து ஐடி கதவை தட்டும்ன்ற பயம் இருக்கும். அதற்கு பயங்கர ஒரு அமளியை வந்து திமுக காரங்க வந்து கொடுத்தாங்களே சார். பயங்கர கூச்சலா இருக்கட்டும், ஆவேசம், சண்டை, சச்சரவுன்னு நிறைய போச்சு சட்டசபையில. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு? டாஸ்மாக் கொலக்கில் அசோக்கு ஓடி போகிறான், செந்தில் பாலாஜி ஆளை காணாமல் போய் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பிணைப்பிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. டாஸ்மாகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல். இங்கே இருக்கக்கூடிய காவேரி ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லா ஆஸ்பத்திரியும் யாருக்கு? KN நேருக்கு சொந்தம். அவர் மீது 800 கோடி 1000 கோடி ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஊழல். துரைமுருகன் 87 வயசு ஊழல். அது மாதிரி பொன்முடி ஊழல், மா சுப்பிரமணியன் ஊழல், பெரியசாமி ஊழல். யாரா ஊழல் இல்லை? இன்னும் ஏராளமான அதிகாரிகள் எல்லாரும் கட்சியில் ஊழல். இப்போ ஏன் ஓட்டு போடலை? உனக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடலை? ரவுடிசம் நடந்துச்சு, கீழே ஊழல் நடந்துச்சு, அராஜக போக்கு நடந்தது. அப்பனுக்கு பிள்ளை, அதுக்கு பிள்ளை, அதுக்கு பிள்ளை. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி. யார் ஓட்டு போடுவோம்? உனக்கு யார் ஓட்டு போடுவோம்? நான் வந்து அவர்களுடைய அரசியலை அவர்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லலை. வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க, மெட்ராஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறது? 100 ரூபா திட்டத்தில் 40 ரூபாயை தின்னுட்டுருக்கே. சில கட்சிகள் எனக்கு தகவல் வருது, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அவருடைய ஊழல் கட்சி சிலவங்களுக்கு 200 கோடி ஒவ்வொருத்தனுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து 40% அடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். நாமெல்லாம் 1 பைசா எடுப்போம், 1 பைசா சொல்லினால. இப்போ நான் தனியாக இருக்கேன், எனக்கெல்லாம் அரசியல் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவ்வளவு நியாயமாக இருக்கிறோம். நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கை, ஓபிஎஸ் அவர்களுடைய வருத்தம். 2 பேரும் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்காங்க. யாரு? ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் வச்சில்லை, ஓபிஎஸ் வைக்கல, இவர் செங்கோட்டையன் ஐயா வச்சுருக்காரு. ஓபிஎஸ் வைக்க முடியாது, அவர் இருக்கிற இடம். ஆனால் அவருடைய மனப்புழுக்கம் கரை கட்டி இத்தனை ஆண்டுகளாக அரசியல் இருந்து அம்மாவால் போனது. அவர் காரணம் என்ன? அவருடைய சுயநலம். அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 2000 கோடி ரூபாயை போட்டதாக வருது. அது என்னமோ ஒரு கம்பெனிங்க, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அதை வெளியேற்றுறதுக்கு திமுக வெற்றி பெற்றுண்டு நப்பாசியில் போய் சேர்ந்தான். அவ்வளோ பேர். ஓபிஎஸ் மட்டும் இல்லை, மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார், வைத்தியலிங்கம் போய் சேர்ந்தார், இன்னும் பல பேர் போய் சேர்ந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காம தோற்று வச்சு. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே பல பேருக்கு வந்து மந்திரி. இப்போ நம்ம அவங்க தேமுதிகவில் இருக்காங்களா, அந்த அம்மா பேர் என்னது? பிரேமலதா. பிரேமலதாக்கெல்லாம் கை குறுகுறுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, இப்போ ஒன்று சேர்ந்து வெட்டி பெட்டு சேர்ந்து இங்கே வந்திருக்கலாமே, வர முடியல. ஏன்னா அவங்க திமுக அவங்க வந்து திமுக பெருமையான பெரும் பகுதி பணத்தை வாங்கிட்டாங்க. 10 சீட்டு பணம், நாடாளுமன்றத்தில் தம்பிக்கு பதவி எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தா காரி துப்பிடுவான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் IMUL-ம் வேறு யார், இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அவர்கள் கொடுக்குறார்கள். இதில் வந்து விஜயனுடைய அரசியல் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அவர் எப்படி செய்ய போறான்னு தெரியல. அவர் திமுக எப்படி தக்க வைத்து கொண்டதோ அதே போன்று இந்த கூட்டணியை அவர் தக்க வைக்கணும். ஆனா நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். தொடர்ந்து அங்க சட்டசபையில பல பேர் வந்து தனிப்பட்ட முறையில அவங்கள வந்து தாக்கி பேசுறதும் அதற்கு பதில் சொல்றதுமா இருக்கு. ஆனா மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கலாம் சார். இன்னைக்கு மதுவிலக்க பத்தியாக இருக்கட்டும், இந்த காவிரி நீர், மேகதாட்டு அணை, இந்த மாதிரி பல விஷயங்கள் டேட்டாவோட மக்களுக்கு என்ன வந்து நல்லது செய்யணும் இந்த ஆட்சியிலன்றத அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்களும் கண்டிப்பாக நாங்க இதை நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்காரு. இந்த உரையாடல் எப்படி இருக்கு சார்? ஒரு பத்திரிகைக்காரனா நான் அதிகமான டேட்டா எடுக்கிறது பாமகலேருந்து எடுக்கிறேன். அது சொல்றதுல எனக்கு வெக்கம் இல்லை. பல ஆயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். என்னுடைய கேரியரில் 10,000 நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பேன். 10,000க்கு மேலே நடத்தியிருப்பேன். நான் நெறியாளராக மட்டும் சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கேரியர் 2011 ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி மை ஜேர்னி அண்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் ஒரு பத்திரிகையாளர். எனக்கு அதிகமான புள்ளியியல் கணக்கு அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லுவார். எவ்வளோ ஏக்கர் இருக்குது, எத்தனை பேருக்கு இடம் கிடைச்சிருக்கிறது, எந்த மாதிரி புள்ளியியல் கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது அப்படித்தானே சொன்னார். மேகதாட்டு விவகாரங்கள் எப்படி நடந்தது, காவேரி ட்ரிபியூனல் எப்படி நடந்தது, காவேரி பைனிங் கமிட்டி, காவேரி ட்ரிபியூனல், காவேரி வாடிக்ட்டு, காவேரி கெசட்ஸு, காவேரியுடைய எவ்வளோ கொடுக்கணும், என்னென்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்தது, எப்போது நடந்தது, எல்லாம் பிரமாதமாக கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை. அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். யார் என்ன எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. நல்ல செய்திகளை சொன்னால் அதை அவங்க முன்னெடுக்கணும். யார் இப்போ பாசிட்டிவாக தான் அவங்க போகிறாங்க. இப்போ அன்புமணிக்கு மேலே பெரிய ஊழல் வழக்கு ஒன்று டெல்லியில் இருக்குது. அதனால் அவர் பிஜேபி கூட போகிறார். மற்றபடி அவர் தமிழர் நலம், தமிழ் தேசியம் ஆரம்பத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு மிகச்சிறந்த போராளியாகத்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய வரலாற்றை ஆரம்பித்தார். மிகச்சிறந்த போராளியாக இருந்தார். காலப்போக்கில் அவர்களை மாற்ற செய்து விட்டது. அவ்வளோ பெரிய போராளி நல்லா இருந்தார். தலித்தினுடைய பணத்தை எல்லாம் தனது கழுத்தில் சுமந்து சென்றார். பழனி பாபாவோடு சமூக நீதி காவலனாக மேடையிலே தோன்றினார். அவ்வளோ பெரிய ஆள். காலப்போக்கு எல்லோரையும் மாற்ற செய்து விட்டது. ஒரு கொள்கை ரீதியான அரசியல் புரியுதா உங்களுக்கு? இப்போது நடந்திருக்கக்கூடிய நேற்று கூட நான் பார்த்தேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயிகளுக்கு சன்னரக அரிசி, கரும்புக்கான விலை எல்லாவற்றையுமே நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகளின் ஏற்படுகிற இந்த கூடுதலால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்பது தான். கூட்டணியை வைத்து மட்டும் நமக்கு இல்லை. இப்போ திமுக, அதிமுக வந்து ஒரு உயிர் போன செத்த பணம். அதுக்கு இனி எதுவுமே கிடையாது. அது கோமா ஸ்டேஜ் கட்சி. அது ஏதாவது ஒரு விந்தை நடந்தால் அது வரும். ஆனால் திமுக 25% மேலே இனி எப்பவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் கூட இருந்த 10% வாக்குகளும் இங்கே போயிட்டு அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தா ஏதாவது செய்யலாமா? அது அநேகமாக பூனைக்குட்டி பேஸ்கெட்லேருந்து கம் அவுட் த கேட் ஒரு படம் சொல்லுவாங்க. சீக்கிரத்தில் வந்துடும். வில் கம் அவுட். சீக்கிரமாக வந்துடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? நான் சொன்ன அதை முடிக்கலை. லெட் மீ கம்ப்ளீட்டட். ஏற்கனவே பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கு. இப்போ காலத்தின் போக்கில் கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே, திமுக காலத்தின் வைக்கலாம். நான் என்னுடைய கருத்து தான் இது. பர்சனல் மை ஒப்பீனியன். அப்படி வரும்போது திமுக நினைச்சிடும் நாங்கள் திமுகவோடு அண்ணாவோட இயக்கங்கள் அன்னைக்கு கூட யாரும் சொன்னாங்க இனி திமுகலாம் பார்க்கக்கூடாது. டிடிவி தினகரன் ஐயா கூட அன்னைக்கு சொல்லியிருந்தார். டிடிவி தினகரன் இப்போ கொஞ்சம் முக்கியமான ஆள். பிஹாஃப் ஆஃப் த வெரி மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் யார் அவர் பேசுகிறார். இனி திமுக என்று பார்க்கக்கூடாது. காலத்தின் கட்டாயத்தில் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவருக்கு பழனிசாமியோடு நல்ல உறவு இருக்குது. வட இந்திய பாஜகவோடும் நல்ல உறவு இருக்கிறது. அப்போ இவர்கள் ஒரு இணைப்பு பாலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களின் நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை. தாவேக்காவே ஆட்சியை க்ளோஸ் செய்யும். 29 கூட கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கே. 3 வருஷம் இருக்குது. 27, 28, 29 3 வருஷம் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலை. இதுதான் இப்போ உள்ள நிலை. சட்டமன்றத்தில் உள்ள நிலைமை. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா இவனை எதிர்கொள்கிறது எப்படி. திமுகவுக்கு பெரிய சேலஞ்சுனா இப்போது இந்த ஒருவேளை மறுசீரமைப்பு பில் பார்லிமெண்ட்டில் வந்தால் திமுக 22 எம்பி இருக்கான். மெதுவாக வெளியே போயிடும். வெளியே போயிட்டா
360 எம்பிக்களின் ஆதரவு தேவை பார்லிமெண்ட்ல. பாஜகவுக்கு 319 இருக்கு. அப்ப திமுக 22, மமதா பானர்ஜிலேருந்து ஒரு 20 பேர் வெளியே போயிருக்கான், உத்தவ் தாக்கரேலேருந்து ஒரு 6, அப்போ 48 பேர் இருக்கான். 48 220 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 368 வந்துடும், 367 வந்துடும். அப்படி 367க்கு நேரடியாக கொடுக்கட்ட திமுக வெளியே போயிட்டுன்னா நாடாளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதில் 1/3 தான். எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ இந்த பார்ட்டிசிபேட் டியூ டு பில்லில் ஹவு மெனி எம்பிக்கள் பார்ட்டிசிபேட்னா இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் எக்ஸிஸ்டன் இருப்பு எவ்வளவோ அதை வச்சு 3. அப்படி திமுக வெளியே போயிட்டுன்னு வைங்களேன், அந்த 360க்கு பதிலாக எவ்வளோ இருக்கும்? 360லேருந்து ஒரு 20 குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். 340னா ஈஸியாக பாஸ் ஆயிரும்ல. இப்படி அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, அந்த கணக்கெல்லாம் பார்லிமெண்ட் கணக்கு, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படி ஒரு கணக்குப்பட்டு திமுக வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியேறினால் கனிமொழி நேற்று என்ன சொன்னாங்க, கனிமொழி சோமு என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. எந்த கனிமொழி? கருணாநிதி கனிமொழி இல்லை, கனிமொழி சோமு. அப்போ நாங்கள் சேர போகிறது தானே அர்த்தம். அதை தானே அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். அப்போ அவர்களுக்குள்ள மருமகன் சபரீசன் மூலம் ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு. அது எப்போது நடக்கும்னு விரைவில் நடக்கும். ஆனா இந்த சட்டசபையை முதல்வர் அவர்கள் இருக்கட்டும், தாவேக்கா கட்சியினர் எப்படி கையாளுறாங்க சார்? இறுதி கேள்வியாக முதல்வர் அவர் பரவாயில்ல, அப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, குளிரில் அப்படி நடுங்கின இதை மாதிரி கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வரணும். ஒருவேளை அவர் கொஞ்சம் அறிவாளி தான், அவ்வளோ மோசமான இல்லை, அம்மா மாதிரி இருக்கணும். செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி வரணும். கலைஞர் கருணாநிதி மாதிரி வரணும். எடுத்து டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. நல்ல பெரிய ஆளுமைகளில் டாக்டர் எம்ஜிஆர், அந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலைஞர் அவர்களும் சரி, அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சரி, டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவும் சரி, பிரமாதமாக பேசுவாங்க. இவர் இந்த குளூரில் அப்படியே நடுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரு நல்ல இன்டெலிஜென்ட் விஜய், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல அறிவாளி. அப்படிலாம் அது காலம் வரணும். கொஞ்சம் ட்ரெயின் ஆகி நல்லா பேசணும். சம்டைம்ஸ் நல்லா பேசுகிறாரு. இப்போ நான் அதை கருத்து சொல்லக்கூடாது, நோ கமெண்ட்ஸ், பிகாஸ் டேக்ஸ் மோர் டைம். இப்போ 80 நாள் தானே ஆச்சு. இப்போ நானே போனாலும் நானும் பேச மாட்டேன். நான் மேடையில் பேசினாலும் பார்லிமெண்ட் நடவடிக்கை, சட்டமன்ற நடவடிக்கை வேறு. உள்ளே போகும்போது பல விஷயம் வரும், முன்ன பின்ன வரும். அதனால் அதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். அவங்க என்றைக்கும் ஊழலில் சிக்கிறவே கூடாது. ஊழல் ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி சென்னையில் பார்க்குற போது சில நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதாக இருக்குது. சிங்கப்பெண் அந்த நடவடிக்கைகள் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்புறமா நேற்று மோசடி வழக்குகள், அதாவது திருட்டுத்தனமாக ஆன்லைன் மோசடிகளுக்கு எதிராக ஒரு நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. இட்ஸ் கோயிங் டு பி வெரி நைஸ். சார் வில் டேக் சம்டைம்ஸ், வி ஹவ் பின் வெயிட்டிங். நம்ம காத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்புறம் தான் சொல்ல முடியும் இவருடைய செயல்பாடு. 3 மாதத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். ஏன்னா நான் அரசியல்வாதி அல்ல. அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.